8th அதே தான். 7th பார்த்தோம்ல அதே கதை தான். மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன், இடம்பெயர்தல். இதில் மைக்ரேஷனில் 2 இருக்கும். வேறு ஊர்லேருந்து இப்போ சேலத்துக்கு வராங்க அப்படின்னா அது இமிக்ரேஷன். எந்த ஊர்லேருந்து வெளியில் போகிறாங்களோ அந்த ஊருக்கு அது எமிக்ரேஷன். சரியா? இது உள் இடம்பெயர்தல், இது வெளி இடம்பெயர்தல். எதுக்கு ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்? நிறைய காரணம் இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கு, கல்யாணம் ஆகி போவாங்க. சரியா? வேலை தேடி போவாங்க, படிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஊரில் சூழ்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த என்னது இஸ்ரேல் பாலஸ்தீனெல்லாம் பாருங்கள், போர் நடந்துகிட்டே இருக்கா. அது அப்புறம் சரியான கவர்மெண்ட் பர்மனெண்ட்டாக இல்லை அப்படின்னாக்கா இந்தியாவிலேருந்து அதிகமான பேர் எங்கே போயிருக்கானுங்க? இப்போ வட இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இடம்பெயர்ந்திருக்காங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு. 2014 அப்புறம் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போன மக்கள் தொகை அதிகம் வட இந்தியாலாம். என்ன காரணம்? கவர்மெண்ட்டு தான், வேலை வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவது என்னது? இடம்பெயர்தல். மைக்ரேஷன் இங்கிலீஷில். இடம்பெயர்வுக்கான காரணிகள். இழுக்காரணி, வெளியிலேருந்து அதை நோக்கி வரவங்க. புல்லிங் ஃபேக்டர், புஷிங் ஃபேக்டர், இங்கேருந்து போ அப்படின்னு துரத்தி விடுறது. ஆரோக்கிய பராமரிப்பு, எல்லாம் எதுக்கு நகரத்துக்கு வந்துடுறாங்க? மருத்துவ வசதி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கல்வி, அமைதியை தேடி வருவாங்க. உணவுக்காக, வேலை வாய்ப்பு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சரியா? அதுக்காக நகரத்துக்கு போவாங்க. எல்லோரும் எங்கே வருவாங்க? நகரத்துக்கு. அதேமாதிரி கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வருவான். காலநிலை பேரிடர். சரியா? டிசாஸ்டர் இருக்கு இல்லையா? இப்போது வெள்ளம் வந்துச்சா சென்னை எங்கெல்லாம், அது வேளாண்மை ஒழுங்காக வேளாண்மை விவசாயம் நடக்கலை, மழை பொழிவு இல்லை, அதெல்லாம் காரணம். போர், ஏழ்மை, இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு துரத்தும். ஐநா சபையினுடைய வரையறை மைக்ரேஷனுக்கு, இடம்பெயர்வுக்கு. புவியியல் பிரதேசங்களுக்கிடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வு. சமூக அறிவியல் ஒரு முக்கியமான அம்சமாக இது மக்கள் இடம்பெயர்தல். பழங்காலத்தில் இருந்தே இருக்குது. பழங்காலத்தில் உணவை தேடி பார்த்துருப்போம். வேட்டையாடிட்டு உணவை தேடிட்டு காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் செட்டில்டு லைஃபுக்கு வரோம். அது இல்லாமல் நான் அந்த இதனால தான் என்ன ஆகுது? ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அங்கே காட்டுக்குள்ளே ஓடி ஆடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவங்க தான் நம்ம. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா என்ன ஆகாது? எல்லாமே கொடுத்துட்டான். வீட்லேயே உட்காந்துருப்பீங்களா? எல்லா சாப்பாடு கீப்பாடு எல்லாமே இருக்குது. ஏசி போட்டாச்சு, டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? முடியாது. ஆனால் அதையும் கடவுள் பேரை சொல்லி பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தானுங்க. எவ்வளோ கொடுமை! வெளியிலே வரக்கூடாது. பாரதி படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். சரியா? அதெல்லாம் சரி பண்ண போராடின முக்கியமான ஆள் தான் யார்? சொறி பிடிச்சவனே அப்படின்னு பாடுறாங்கள பெரியாரை பார்த்து, அவரெல்லாம் தான் முக்கியமான ஆள். அது இந்த பெண்ணு பாடுது, முட்டாள். ஆமாம். பெரும்பாலான மக்கள் காடுகள் வாழ்வதை தவிர்த்து நாகரிக வாழ்க்கையை பின்பற்ற தொடங்கிய போது வளமான நிலம்,
வளர்ப்பு விலங்குடன் உறவை மேம்படுத்தி கொண்டனர். ஆமாவா, உணவை தேடி ஓடிட்டு இருந்தால் என்ன பண்ண செட்டில் லைஃப். இதன் விளைவாக மனித குலம் இடம்பெயர்தல் ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடைந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கையை கைவிட்டு நிரந்தர வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். வளம் மிகுந்த வேளாண் நிலத்தை தேடி தொடர்ந்து குடிபெயர்ந்தனர். எங்கெல்லாம் வளமான மண் இருக்கோ அங்கே போவாங்க. வேத நாகரிகம் எப்படிப்பட்டது? திராவிட நாகரிகம் தான் செட்டில் லைஃப், நகரத்தில் வாழ்ந்தாங்க. வேத நாகரிகம் நாடோடி. இந்த திராவிடர்களை பார்த்து என்ன பண்ணானுங்க, வேத கால மக்கள் எங்களோட எதிரிகள் கோட்டை கொத்தளத்தில் வாழ்கிறானுங்க, அதெல்லாம் போய் அழி அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவான். இந்திரா போய் அழிச்சிட்டு வா, இப்போ எதிரிலாம் வாழ்கிறானுங்க நல்லா. கேட்டால் அது புனித நூலுமானுங்க. அதை எது ரிக்வேதம். அது மாதிரி ஒரு டுபாகூர் நூலே எதுவும் கிடையாது. புனிதனா என்ன பண்ணணும், 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணும். ஆமாம், எங்கள் எதிரிலாம் கருப்பாக இருக்கான், லிங்கத்தை வழிபடுறான், மூக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு அதில் பாடிடுவானுங்க வேதத்தில். யாரை? இந்த திராவிட மக்கள் இருக்காங்களே அவங்கள. இடம்பெயர்வுக்கான காரணிகள், சாதகமான காரணிகள். ஒரு இடத்தை நோக்கி மக்களை இருக்கும் காரணிகள் சாதகமான காரணி, புல்லிங் ஃபேக்டர்ஸ். பாதகம் என்ன பண்ணும், துரத்தி விடும், இங்கே இருக்குது அதை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ். இயற்கை காரணிகள், புல் இழுக்கிறது. அப்புறம் என்னது, ப்ளஸ்ஸு இடர் கம்மியாக இருக்கக்கூடிய மண்டலம், நல்ல கிளைமேட்டு, இயற்கை வளம், களிம வளம் இதெல்லாம் நிறையா இருக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போவாங்க. அடுத்தது இடர் பாதிப்பு மண்டலம் வருதுல்ல, அங்கே காலநிலை மாறுபாடு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்கான். எப்படா போனான் அப்படின்னாக்கா, இந்த யூரோப்பியன்ஸ் இங்கே இருந்தால பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே வறட்சி. அதுவும் அந்த டெல்டா மாவட்டம்லாம் இருக்குல்ல, மழையே பெய்யாமல் பயங்கர வறட்சி. அப்போ தான் எல்லா நாட்டுக்கும் போயிருப்பான். உலகத்தில் அதிகமான நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர் யாருன்னா தமிழர்கள் தான். அப்போ தான் வறட்சி ஏற்பட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு மழையே பெஞ்சிருக்காது, தண்ணியே வராது. அதனால் விட்டுட்டு ஓடிருப்பாங்க. விளைச்சல் பொய்த்தல், உணவு பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து என்னது, புஷ்ஷிங் ஃபேக்டர். வேலைவாய்ப்புக்கு ஏற்ற சூழல். எல்லோரும் எதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறான், நல்ல வருமானம், நல்ல வேலை கிடச்சி நல்ல வருமானம். நம்ம ஊர்லேருந்து எதுக்கு வேலைக்கு போகிறான், அங்கே போகிறான் வேலை வாய்ப்பின்மை, அதனால் போகிறான். அது நம்மளாவது பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்காரன் இன்ஜினியர் அந்த மாதிரி நல்ல பெரிய போஸ்ட்டுக்கு போகிறான். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எடுபடி வேலைக்கு போகிறானுங்க. வட இந்தியனுங்களாம் படிக்க வைக்கல அவனுங்கள சுத்தமாக அப்படியே வச்சுருக்கானுங்க. சமூக ஒற்றுமை, சமூக முரண்பாடு. 2 குழுவுக்கு நடுவில் பிரச்சனை வந்தானே அவன் வேறு நாட்டுக்கு ஓடுவான். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம், இலங்கையில் நடந்துச்சா 2 சமூக பிரச்சனை. நம்ம ஊரில் சொல்லலாம் ஜாதி பிரச்சனைனால. ஏன்னா அது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்துடுவாங்க. நகரத்துலேருந்து அவன் ஊருக்கு போக மாட்டான், ஏன்னா அங்கே ஜாதி குடும்பம் இருக்குது. அதான் பண்ணணும்னு நினச்சாங்க. ஜாதியை மாற்ற நினச்சார் பெரியார். அவர் தொண்டை என்ன பண்ணார், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, இதெல்லாம் நகரத்துக்கு கொண்டு போகலாம், காலேஜ் படித்து வச்சு நகரத்துக்கு போய் தொழில் ஆரம்பித்து கொடுத்தோன்னா ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும். அப்படி ஸ்டெப் எடுத்தார் அவர் தொண்டர். யார்? திருடன் வந்தானே, திருடன் தான் சொல்லுவாங்க. ஆமாம். குறைவான மக்கள் தொகை, அதிக மக்கள் தொகை இருந்தாக்கா எங்கே போவாங்க, கம்மியாக உள்ள மக்கள் தொகை உள்ள நாட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் அரசியல் காரணிகள். அரசியல் பாதுகாப்பு இருக்கணும், தனித்துவம் மற்றும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு இருந்தால் அங்கே நிறைய மக்கள் போவாங்க. குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், எல்லாம் பொருளாதார காரணிகள், அரசியல் காரணிகள். எதுக்கு வரான் வட இந்தியாவிலேருந்து நம்ம ஊருக்கு, வேலை தேடி நகர்ப்புற சேவைகள். இங்கே வந்து பார்க்குறான், பிரமிக்கிறாங்களாம், என்னடா இது இந்தியாவை இது அப்படின்ட்டு. மருத்துவ வசதி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதா. அது இன்சூரன்ஸில் நிறையா, ஒரு அம்மா கூட பேட்டி கொடுத்துருப்போம். எங்கள் ஊரில் அந்த வசதியே இல்லை, இங்கே வந்தால் இன்சூரன்ஸ் கிடச்சிது. என் குழந்தைக்கு அந்த பேச வராதில்ல, அந்த நாக்கு உதட துண்டு போட்டு இருக்கும் பேசாமல். 3 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். அதுக்கு திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில், தெரியுமா? யார் பண்ணது அதிகம்? அந்த திருடன் தான் பண்ணார். அதுக்கு திட்டம் இருக்குது. அது மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகி நல்லா பேசியிருக்காங்க. அதில் வட இந்திய பெண்மணி சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு இருந்ததுனால தான் என் குழந்தை இப்போ பேசுது
அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அப்போ நம்ம ஊர் என்னது அவனுங்களுக்கு சொர்க்கம். அதனால தான் அங்கேருந்து ஓடியாரான். சரியாக பாருங்கள், எல்லா கிராமத்துக்கும் வந்துட்டான். தாராபுரத்துலேருந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அங்கே தாராபுரம் வரைக்கும் ஊடுருவி இருக்கானுங்க, வந்து இறங்குறானுங்க. சரி பழனிக்கு தான் போகிறானுங்கன்னு பார்த்தாக்கா தாராபுரத்தில் இறங்கி வேலைக்கு போகிறானுங்க எல்லோரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. போர், சமூக உரிமைகள், அமைதியின்மை, இதெல்லாம் வந்து என்னது புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ். பாதுகாப்பு சார்ந்தவை. இனம், மதம், கலாச்சார துன்புறுத்தல் பண்ணுறானுங்களா. வட இந்தியாவில் நடக்குது பாருங்கள், இப்போ எல்லாம் ஓடுவானுங்க. குறைவான அல்லது பற்றாக்குறையான நகர சேவை, அதனால தான் அங்கேருந்து நம்ம ஊருக்கு வரானுங்க. ரேஷனில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கானுங்க. ஏன்னா ரேஷன் அரிசி கூட இங்கே தான் எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்கிது. ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அரிசி. இடம்பெயர்வுக்கான காரணிகள் 5 காரணிகள். சூழியல், இயற்கை காரணிகள். முன்னாடி பேசுனது தான் இது. இயற்கை இதெல்லாம் இருக்குல்ல, நீர்வளம், பிரச்சனையற்ற நிலப்பகுதி, மாசற்ற நிலைகள், இதெல்லாம் ஈர்க்கக்கூடியது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நான் எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வெள்ளம், வறட்சியெல்லாம் என்ன பண்ணோம், துரத்தி விட்ற காரணி புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ். வெளியேற, புதிய பகுதியில் குடியேற உந்துகிறது புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ். இப்போ என்ன திருவண்ணாமலை அந்த மலையை ஒட்டி இருக்குதுல்ல, ஏன் திருவண்ணாமலையில் மலை கொட்டுன்னு குடிச்சு, மலை மேலே தான் மழை அதிகம். ஏன் மலையில் போது மேலே ரைஸ் ஆகும். அதனால் மலை மேலே மட்டும் அவ்வளோ எத்தனை சென்டிமீட்டரா ஏகப்பட்டது. 7 பேர் இறந்துட்டாங்களா. ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள், பொருளாதார காரணிகள், வளமான வேளாண் நிலம், வேலை வாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் வந்து என்னது ஈர்க்கக்கூடிய காரணிகள் புல்லிங் ஃபேக்டர்ஸ். அப்படியே உள்டா ஏழ்மை நிலை, வேலை வாய்ப்பின்மை, அதெல்லாம் என்னது புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ். சமூக பண்பாட்டு காரணிகள். பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம ஊரில், கல்யாணம் ஆன ஒன்று ஆமாம் அங்கே போகணும். அது மாறிடுச்சு. இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ரிவர்ஸில் எழுதிட்டு போகிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில். அதான் உண்மை, அப்படி தான் இருக்கணும். அதான் நல்லது, அதான் இயற்கையானது. அப்புறம் புனித யாத்திரைகளுடன் தொடர்புடையதா. ரைட். நம்மளாம் என்ன பண்ணுறான், அகோரியாக போய் வட இந்தியாவுக்கு போயிடுறானுங்களா நிறைய பேர். ஆமாம், அதெல்லாம் மக்கள் தொகை சார்ந்த காரணிகள். வயது, பாலினம், அதிக மற்றும் குறைந்த மக்கள் தொகை போன்றவை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணங்கள். இளைஞர்களின் இடம்பெயர்வு எதுக்காக நடக்கும், வேலை, படிப்பு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே அதிகம் அப்படின்றாங்க. பெண்கள் திருமணத்துக்கு பின்னாடி இடம்பெயர்வாங்க. அதிக மக்கள் தொகை உந்து காரணி, அங்கேருந்து வெளியில் துரத்தி விடும் புஷ்ஷிங் ஃபேக்டர். கம்மியான மக்கள் தொகை இருந்தால் அங்கேருந்து இழுக்கக்கூடியது புல்லிங் ஃபேக்டர். ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்கானா எது தெரியுமா, மத்திய அமெரிக்க நாடுகள் இருக்குல்ல, பனாமா, இதெல்லாம் அது. அப்புறம் தென் அமெரிக்க நாடு, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. யூரோப்பிலேருந்து அங்கே குடியேறிப்பாங்க. சரியா, லத்தீன் மொழி பேசுகிறவங்க. அதெல்லாம் கரீபியன் கண்ட்ரி. கரீபியன் அது வெஸ்ட் இண்டீஸ் இருக்குல்ல, மெக்சிகோக்கு இந்த பக்கம் இருக்கும் கரீபியன். புலம்பெயர்ந்தோரை ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா, ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள். மேற்கு ஆசியாவில் இங்கேருந்து வேலைக்கு போகிறானுங்கள. மேற்கு ஆசியா என்னது, அரேபியா அதெல்லாம் இருக்குல்ல, துபாய், யுஏஇ, அரேபியா. இப்போ கூட ஏதோ தேசிய தினம் கொண்டாடினாங்களே இந்த நாட்டில், எங்கள் யுஏஇ கொண்டாடி இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த நாடுலாம் பெண்கள் அதிகமாக இடம்பெயர்றாங்க. மேற்கு ஆசிய நாடுகளில் ஆண்கள் அதிகமாக இடம்பெயர்றாங்க. இங்கே நம்ம ஊரில் விட்டுட்டு பெண்களை, அம்மாவெல்லாம் விட்டுட்டு அவன் வேலைக்கு போவானுங்க அங்கே. அதுதான் அரசியல் காரணிகள். போர், ஆதிக்கம், காலனி ஆதிக்கம், போர், அரசாங்க கொள்கைகள், இதெல்லாம். இடம்பெயர்வின் வகைகள்.
2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகும். இதை தொடர்ந்து மெக்சிகோ 17. மெக்சிகோ எங்கே இருக்குது? யுஎஸ்ஏவுக்கு கீழே. அங்கே ஸ்மக்லிங், சூதாட்டம் இதெல்லாம் அதிகமாக நடக்கும் எங்கே? மெக்சிகோவில். நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வு, உள்நாட்டு இடம்பெயர்வு. இப்போ நம்ம ஊருக்குள்ளே இடம்பெயர்ந்தால் உள்நாட்டு இடம்பெயர்வு. நான்கு வகை இருக்காமல் இதிலே உள்நாட்டு இடம்பெயர்வுலே. ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி செல்லுதல் தமிழ்நாட்டில் நடக்குதா? அது வளர்ந்து வரும் நகரம் மற்றும் மாநகரங்களுக்கு முக்கிய வேலைவாய்ப்பு, கல்வி, பொழுதுபோக்குக்காக செல்வாங்க. அது நகர்ப்புறத்திலிருந்து இன்னொரு நகர்ப்புறத்துக்கு. இப்போ சேலம் நகரம் தானே, இதனால் எங்கே போகிறோம்? சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி போவோம். அது வருவாய்க்காக, வசதி வாய்ப்புக்காக போவாங்க. ஊரகத்துலேருந்து ஊரகத்துக்கு, ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறது. பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போவாங்க. பெண்களை ஒரு கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த கிராமத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் திருமணம் போன்ற காரியங்கள். நகர்ப்புறத்துலேருந்து இப்போ கிராமத்துக்கு. நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, வயசாகிருக்கும். ஸோ திரும்ப என்ன பண்ணுவாங்க? வேலையெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. திரும்ப எங்கே வந்துடுவாங்க? நான் கடைசி காலத்தில் சொந்த ஊருக்கே போயிடுறப்பான்னு வந்துடுவாங்க. சரியா? அதெல்லாம் நகர்ப்புற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கும். நகர்ப்புற பிரச்சனையிலேருந்து விடுபடுதல்னா என்ன அர்த்தம்? அதுதான் என்ஜின் வாழ்க்கை. அது ஓடிக்கிட்டே இருந்திருப்பான். பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்றவங்க கூட வந்து பார்க்க மாட்டானுங்க. ஓகேவா? அதே கிராமத்தில் எல்லோரும் சொந்த பந்தமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு 4 பேர் ஓடியாருவாங்க. அது ஒரு இதாக இருக்கும். சர்வதேச இடம்பெயர்வு. நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்களா? அது இது வந்து உள்நாட்டிலே இத்தனை 4 வகை இருக்குது. கிராமத்துலேருந்து நகரத்துக்கு, நகரத்துலேருந்து கிராமத்துக்கு, ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு. சரியா? ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு. இடம்பெறுபவரின் விருப்பத்தின் அடிப்படையில். பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்து பார்க்கலாம். விருப்பத்தின் அடிப்படையில் தன்னார்வ இடம்பெயர்வு, வாலண்டரி அவனாக விரும்பி போகிறது, வேறு வழி இல்லாமல் போடுறது, கட்டாய இடம்பெயர்வு. இப்போ நிலநடுக்க அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இறந்து வந்துடுவாங்க. அது மாதிரி அவங்களோட விருப்பத்தின் பெயரில் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கோ வசதியான இடம் தேடியே போகிறது. விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லை, போர் நடக்குது அந்த மாதிரி. இப்போ உக்ரைன்லேருந்து என்ன பண்ணாங்க? நிறைய பேரை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் விருப்பம் இல்லாமல் போகிறாங்க. அதுமாதிரி இயற்கை சீற்றம். அது மாதிரி காலத்தின் அடிப்படையில் குறுகிய காலம், சும்மா டெம்பரவரியாக மட்டும் போயிட்டு வர்றது. சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரைக்கும் இருக்குமா குறுகிய கால இடம்பெயர்வு. நீண்ட காலம் அதுக்கு மேலே இருக்கும். சில வருடம் அங்கேயே தங்கியிருப்பாங்க. இப்போ அமெரிக்காலாம் போகிறாங்களா, அங்கேயே தங்கியிருப்பாங்க வருஷ கணக்கில். எந்த கண்டத்தில் இருக்கிறதுலே மக்கள் தொகை அதிகம்னு பார்த்தோம்? ஆசியா. ரெண்டாவது அதிகம் ஆனால் 60 கோடி பேர் இருக்காங்க ஆசிய கண்டத்தில். மூணாவது மாதிரி தான் இது ஐரோப்பாவில் மக்கள் தொகை. நாலாவது அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா. 5வது இடம் வட அமெரிக்கா. ஓசியானியானா எதுன்னு பார்த்தோம்? ஆஸ்திரேலியாவும் அதை சுற்றியில் இருக்கக்கூடிய தீவுகள். அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஓசியானியான்னு சொல்லுவாங்க.
புலம்பெய புலம்பெயர்ந்தவங்களுடைய சதவீதம். சர்வதேச அளவில் 100 பேர் புலம்பெயர்ந்தாங்கன்னா அதிகமான மக்கள் யார்? 23% ஐரோப்பிய மக்கள் தான் புலம்பெயர்றாங்களாம். டூரு கீரெல்லாம் போகிறானுங்கள, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எல்லாம் வந்துங்கன்னு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. 2வது இடம் யார்? சரி, முதல் இடம் ஆசியா 41%, 2வது இடம் ஐரோப்பா, 3வது இடம் லத்தீன் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. பருவகால இடம்பெயர்வு, டெம்பரவரியாக இடம்பெயர்வாங்க அந்த குறிப்பிட்ட காலத்தில். மெயினாக அந்த ஆடு மாடெலாம் மேய்க்கிறாங்கல்ல, டிரான்ஸ்மனியம், மந்தை இடை மாற்றம், ஆடு மேய்ச்சிட்டு போவாங்க. அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு வருவாங்க. கோடை காலத்தில் மலைவாழ் இடங்களுக்கு குடியேறும் மக்கள் போகிறாங்களா. அப்புறம் வேளாண் தொழிலாளர்கள் வேலை கிடைக்கிற இடத்த நோக்கி போவாங்க. ரெண்டாயிரத்தில் 173 மில்லியன் 17 கோடி பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க சர்வதேச அளவில். அது 2010 என்ன ஆயிடுச்சு? 22 கோடி ஆயிடுச்சு. 2017 258 கோடி. ஆமாம், சரி, 25.8, 258 மில்லியன். சும்மா படித்து வச்சுக்கோங்க. விளைவு இடம்பெயர்றதுனால என்ன நடக்கும்? இப்போ சென்னையில் என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கும், கிராமத்தில் மக்கள் தொகை இருக்காது. அங்கே மக்கள் தொகை குறையும், இன்னொரு இடத்துலனா மக்கள் தொகை அதிகமாகும். அதேமாதிரி வேலையை தேடி என்ன பண்ணுவாங்க ஆண்கள். அந்த சவுதி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களோட ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பாலின விகிதத்தில் மாற்றம் அடையுது. கேரளாவில் பாருங்கள், பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்? இங்கே உள்ளவங்களாம் வேலைக்கு அங்கே போயிட்டான், அவங்க வீட்டு பெண்கள்லாம் இங்கே இருக்காங்க. சமூக விளைவு, பன்முக சமுதாயம் உருவாகும். ஆமாவா? உருகும் பானைன்னு கூட சொல்லுவாங்க அமெரிக்காவை. ஏன்னா எல்லா நாட்டு மக்களும் அங்கே போய் உள்ளே குடிபெயர்ந்துருக்கான். நிறையா கலாச்சாரம் அங்கே உள்ளே பூந்துருச்சு. பொருளாதார விளைவுகள். பொருளாதார விளைவுனால் என்ன நடக்கும்? இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், அடிக்கடிலாம் துப்பாக்கி சூடெல்லாம் நடக்கும். பொதுமக்களே இன்னொருத்தனை சுற்றுவான். அதுவும் இந்தியர்கள் நிறையா சுடுவாங்க. ஏன்னா அவன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்? அவனோட வேலையெல்லாம் இவன் பறிச்சுக்கிறான். அந்த மாதிரி அதேமாதிரி அறிவார்ந்த மக்கள் இப்போ எல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறான்? ஐஐடி இந்த மாதிரி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். நம்ம ஊரில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதான் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னவாகும்? பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அறிவுசார் வெளியேற்ற விளைவாகும். படித்தவெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பேர் என்னது? அறிவுசார் வெளியேற்ற விளைவு, பேக் வாஷ் எஃபெக்ட். சுற்றுச்சூழல் விளைவு. இப்போ சென்னையெல்லாம் என்னாச்சு? ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா? இங்கேருந்து நிறையா இடம்பெயர்றதுனால குடிநீர் பற்றாக்குறை. அப்புறம் என்னாச்சு? ஏரி குளத்தெல்லாம் வீடு கட்டிட்டானுங்க. தண்ணி பிரச்சனை, காற்று பிரச்சனை, ஒளி மாசுபாடு எல்லாமே நடக்குவாங்க. மோசமான வடிகால் அமைப்பு. அங்கே ஆற்றங்கரை ஓரெல்லாம் அங்கே வீடு கட்டிடுவான். எங்கேயா சும்மா இருந்துச்சுன்னா அங்கே குடிசை போட்டுருவான். அப்போ என்ன அவன் தண்ணி போகாது, பிரச்சனையெல்லாம் இருக்குது. நகர்மயமாதல், அர்பனைசேஷன். இந்தியாவில் அர்பனைசேஷனில் டாப்பில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். நகரங்கள் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம், ரேஷியோ அதிகமாகிறதுக்கு பேர் தானே இது நகர்மயமாதல். காரணங்கள்: இயற்கையான மக்கள் வளர்ச்சி, ஊரகத்திலேருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல். அதேமாதிரி ஊரகமே என்ன ஆகுது? நகர்ப்புறமாக மாறுறது.
இப்போ மேட்டூர் நகரமாக மாறிடுச்சு, அது கிராமம். வாழப்பாடி நகரமாக மாறிடுச்சு, ஓமலூர் மாறிக்கிட்டே வருது நகரமாக. அதெல்லாம் 2007 தான் முதல்ல உலக மக்கள் தொகை கிராமத்தோட நகரத்தில் அதிகமாகறாங்க. அது வரைக்கும் கிராமத்தில் தான் அதிக மக்கள் இருந்தாங்க உலகத்தில் சொல்கிறாங்க. 2007 தான் என்ன ஆகுது, நகரத்தில் மக்கள் அதிகமாக இருக்காங்க. பண்டைய காலம் இன்னையிலேருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி உருவான காலம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கிமு 4ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். 2900 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் கிமுவில், சரி 1900 பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி உருவாக ஆரம்பித்தது கிமு 8ஆம் நூற்றாண்டில். புதிய கற்காலம் கிமு 10ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்துருவோம். 10லேருந்து 8 வரைக்கும் புதிய கற்காலம். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி 8 தொடங்கி 2000 கிமு 2000 வரைக்கும் இருந்திருக்கும். அதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேட்டையாடி உணவு சேகரிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஆடு மாடு வளர்க்க ஆரம்பிப்பான். அப்புறம் தானே அவன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்துருப்பான் வரலாற்றில். அதான் சொல்கிறாங்க. நிரந்தர குடியிருப்பு, விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோன்னா நிரந்தர குடியிருப்பு. தாவரங்களை வளர்க்குறதுக்கு பேர் தானே இது விவசாயம். எகிப்து, கிரேக்கம், இந்திய ஆற்று பள்ளத்தாக்கு பகுதி வேளாண் சார்ந்த சமூகங்கள் தோன்றி நகர்ப்புறம் சார்ந்த சமூகமாக மாறியது. அதான் எகிப்து இருக்குல்ல, எகிப்து நாகரிகம், கிரேக்கம், ரோமானியம், அப்புறம் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளியை வேணும்னே பிளான் பண்ணி நீக்கியிருக்கானுங்க அதை மாற்றுறதுக்காக. உணவு தானிய மிகை சர்ப்ளஸ் ஆகும்பொழுது தான் என்னாகும், வர்த்தகம். உணவு தானிய உற்பத்தி பெருக்கினதுனால தான் என்னாச்சு, நகர்மயமாதலே வந்துச்சு. சர்ப்ளஸ் இருந்தால் தான் இப்போது வீடு கட்டுறவன், சரியா, துணி நெய்கிறவன், இவனுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியும். சர்ப்ளஸாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாருமே விவசாயத்தில் தான் ஈடுபட்டுருக்கணும். அப்போ நாகரிகம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னது, சர்ப்ளஸ் மிகை உணவு உற்பத்தி. சரியா, ரைட். மெசபடோமியா ஈராக்கு, உர், பாபிலோன், அதுவும் மெசபடோமியா தான், ஈராக்கு தான். எகிப்தில் உள்ள தீப்ஸ், அலெக்சாண்ட்ரியா, ஏத்தன்ஸ், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ முக்கியமான நகரங்கள். இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம். அது ரெண்டும் இது எங்கன்னு பார்த்தோம்ல, எந்த நகரம் இது, சிந்து சமவெளி நகரம் தான் இது. பாதாள சாக்கடை இப்பயே நம்ம ஊரில் நிறைய இடத்துல பாதாள சாக்கடை இல்லை. இப்படி உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனுங்க தான் நம்ம திராவிடர்கள். இந்த ஆடு மாடு மேய்க்கிற குரூப் உள்ளே பூந்து கடவுள் பேரை சொல்லி எல்லாத்தையும் இவங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டானுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் சேலத்துலேயும் என்ன பாதாள சாக்கடையெல்லாம் வரல. 2000 ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. கிரேக்க ரோமானி அங்கே அங்கே ஐரோப்பில் சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டு, எந்த கிமுவா கிபியான்னு தெரில. ஏஜியன் கடற்கரையில் நிறையா நகரம் இருந்துச்சுன்றாங்க. கிரேக்க காலனி ஆதிக்கம், அலெக்சாண்டர்லாம் இருக்காங்களே, அவங்க கண்ட்ரோலில் உலகமே கொண்டுட்டு வருவானுங்க. வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இல்லாமல். இந்தியா சீனாவெல்லாம் 2018 50 தான் என்ன பண்ணுவாங்களாம், 35% நகர்ப்புறத்துக்கு வந்திருப்பாங்கன்றாங்க. $41 கோடி நகரத்துக்கு வந்திருப்பாங்களாமா. எங்கே, இந்தியாவில். சீனாவில் 25 கோடி, நைஜீரியாவில் 15 கோடி நகரத்துக்கு வந்திருப்பாங்கன்றாங்க. இப்போ பண்டைய காலத்தை சொல்லியாச்சு. வரலாற்றில் பார்த்தோம்ல, பண்டைய காலம் இது வரைக்கும் எந்த காலகட்டம் வரைக்கும், வரலாறு முடித்தவங்க சொல்லுங்கள். கிபி 6 7ஆம் நூற்றாண்டு, அதோட எது முடியும், பண்டைய கால இந்தியா முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் இடைக்கால இந்தியா தொடங்கும். இடைக்கால இந்தியா தான் சொல்கிறாங்க. இடைக்கால இந்திய வரலாறு எத்தனையாக பிரிப்பாங்க? உலக வரலாறு அதே கதை தான். முந்தைய இடைக்கால இந்தியா, பிந்தைய இடைக்கால இந்தியா. முந்தைய இடைக்கால இந்தியா இது வரைக்கும் வரும் 12. ஆமாவா? 12. 13ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே இவங்க வந்துடுவாங்க. யார்? துருக்கியர்கள், இஸ்லாமியர்கள். அங்கே அந்த காலகட்டத்தில் வேறு மாதிரி நகர அமைப்பு இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் முந்தைய இடைக்கால இந்தியா. இது உலக வரலாறு சொல்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலத்தை குறிக்கிறது. கடல் கடந்த வாணிபம் அதிகரிக்குது ஐரோப்பாவில். மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு நகரம் வந்திருக்கும், அது அழிஞ்சிருக்கும், திரும்ப என்ன ஆகுது? திரும்பவும் உயிர் பெறுறது. இந்த மறுமலர்ச்சி. 13ஆம் நூற்றாண்டு இறுதியில் உருவான நகரங்கள் தான் பாரிஸு, லண்டன், ஜெனீவா, மிலன், வெனிஸ். ஐரோப்பாவிலேருந்து முக்கியமான நகரங்கள் 13ஆம் நூற்றாண்டில். அந்த நகரங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நவீன காலம் 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடங்குதாமா. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி உருவாகுது. தொழில் புரட்சி எங்கே உருவாச்சு? முதல்ல எந்த நாட்டில்? இங்கிலாந்து. சரியா? எந்த தொழிலில் முதல்ல தொழில் புரட்சி உருவானுச்சு? இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். வீவிங், துணி, கார்மெண்ட்ஸ். அங்கே தான் நகரம் மாநகரெலாம் வருது. நிறைய நகரங்கள் உருவாகுது. வட அமெரிக்கா இப்போ தான் கண்டுபிடிச்சி போயிருப்பானுங்க. வட அமெரிக்கா போய் பிடிச்சி காலனி அதிகம் தான் என்னது நகரமாக அந்த தொழில் புரட்சிக்கு காரணம்னு பார்த்துருப்போம். சோவியத் யூனியன் அப்படின்னா எது? யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். அது உடஞ்சிருச்சு 90. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நவீன தொலைத்தொடர்பு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகுதா? போக்குவரத்து. 1 மணி நேரத்தில் இங்கேருந்து அமெரிக்கா போகலான்றான். இப்போ ஒரு ஃப்ளைட்டு எலான் மஸ்க்கு சொல்லியிருக்கிறான். வணிக கடல் வழி தடங்கள் வளர்ச்சி எல்லாம் புதிய நகரங்கள் உருவாகிறது காரணன்றாங்க. நகரமயமாக்கல் அதிகமாக இருக்கிறது எங்கே? ஆப்பிரிக்க கண்டத்தில். ஏன்னா அங்கே தான் இன்னும் நடக்கலை. நிறைய நகரங்கள் உருவாகிட்டு வருது அங்கே. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கெய்ரோ, நெரோபி, மும்பசா, பலவையோ, டூலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நகரம் இருக்குது. மறு பரவல். பரவல்னா அர்த்தம் எங்கெங்கே? இப்போ அமெரிக்காலாம் மக்கள் தொகை கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம எல்லாம் அங்கே போய் குடியேறான். இப்போ திரும்ப யார்? ட்ரம்ப் வந்துட்டு எல்லாத்தையும் துரத்த போகிறான்றாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாம் ஒடியாருவானுங்க. இங்கே மாதிரிலாம் நடக்குது. 1950 30% மக்கள் நகரப்புறத்தில் இருந்திருக்காங்க. இதே 2050 68% இருக்குமா நகரப்புற மக்கள். நகரமயமாதல் சதவீதம் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில், கனடா, யுஎஸ்ஏலாம் இருக்குல்ல, அங்கே 82% மக்கள் நகரப்புறத்தில் இருக்காங்க. லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் தீவு, மத்திய அமெரிக்க நாடுகள் இருக்குல்ல, அது தென் அமெரிக்க நாடுகள், அங்கே 81% நகரப்புறத்தில் இருக்காங்க. ஐரோப்பாவில் 74%, ஓசியானியில் 68%, ஆசியாவில் 50% பேர் தான் அங்கே இருக்காங்க நகரப்புறத்தில். ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வட அமெரிக்கா தான் அதிகம், அப்புறம் தென் அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பா, அப்போ ஆஸ்திரேலியா. அதிக மக்கள் தொகை கண்ட முதல் 5 மாநகரங்கள். ஃபஸ்ட்டு டோக்கியோ, அப்படியாப்பா 37 மணியா 3 கோடியா 3 கோடி பேர் இருக்காங்களாம். புதுடெல்லியில் அதுலேயும் 3 கோடி, 3.7 ரைட். அப்புறம்தான் சாங்காய் சீனாவில், அப்புறம் மெக்சிகோ,
பிரேசிலில் 22. சா பாலோ. ஆர்டராக பார்த்துக்கோங்க. பெரிய நகரம் எதுன்னு கேட்கலாம். ஆர்டராக பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நகரங்களை ஏறு வரிசையில் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. விளைவு குடியிருப்பு எப்படி நெருக்கமாக இருக்கும், குடிசை நிறையா வந்துடும். இங்கேருந்து கிராமத்துலேருந்து போகிறவங்களாம் என்ன பண்ணுவான், சுகாதார பிரச்சனை இருக்கும் நிறைய. மக்கள் நெரிசல் சரியா, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகுது, பல நோய் கலவரம்லாம் உருவாகுமாமா. தண்ணீர் பிரச்சனை வரும், வடிகால் பிரச்சனை, அதெல்லாம் வடிகால்லாம் டிச்சு தண்ணிலாம் போகுதில்ல, அது போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக இருக்கும். காற்று மாசு எல்லாமே, சுற்றுச்சூழல் என்டையர் என்விரான்மெண்ட்டுமே அவங்க பாதிக்கப்படும். கூவம் இதெல்லாம் சாக்கடைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாக்கடையாக நம்ம ஆக்கிட்டோம். அது நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம திருமணி முத்தாறு இருக்குல்ல, அதுவும் நல்ல தண்ணி தான். ஃபுல்லாக போகுதா ஆறு ஆற்றுல? யார் பார்த்தீங்க திருமணி முத்தாரை? ஃபுல்லாக போகுதா? சரி, போய் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக போகும். ஏற்காட்டிலேருந்து அந்த தண்ணி. அதெல்லாம் நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த பேர். இப்போ என்ன ஆயிடுச்சு, சாக்கடை தண்ணி ஆக்கிட்டோம். இது எதோட துணையாருன்னு தெரியுமா? திருமணி முத்தாறு காவேரியோட துணையாறு, ட்ரிபியூட்ரி. டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலைவாய்ப்பை தேடி இடம்பெயர்ந்தனர். ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு இடம்பெயர்தல். குடியேறுபவர். வளம் மிகுந்த வேளாண்மை, நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுது கிராமத்திலிருந்து கிராமத்தில். போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்தது. அரசியல். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கல் முக்கிய காரணம் மிகையான உணவு தானிய உற்பத்தி. பார்த்தோம்ல ஒரு சென்டென்ஸு. அதை விட்டுருங்க. டேஸ் என்பது கிராம பகுதியில் செயல்படும் முக்கிய உந்து காரணி. வேலையின்மையா? வேலையின்மை, வறட்சி. இந்தியாவில் டேஸ் மாநகரம் உலகிலே 2வது அதிக மக்கள் தொகை கொண்டது. புதுடெல்லி. டெல்லின்னு இருக்கும், அது கிடையாது. புது டெல்லி வேறு, டெல்லி வேறு. சரியா? இது விட்டுருங்க, இது டுபாகூர். நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி டேஸ் வளர்ச்சியால் அதிகரித்தது. தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சி. குடிபெயர்தல். குடியேற்றம். பார்ப்போம் இருங்க. குடியேற்றம், குடி புகுபவரா? இதான் வரணும். இழுக்காரணி. இழுக்காரணி தான், இதுதான் வரணும். உந்துகாரணி வேலை வாய்ப்பின்மை. திருமணம், பண்பாட்டு இடப்பெயர்வு 5. அப்போ இது 3. சரியா போச்சா? குடிசை பகுதியில் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படும். சரியா? சரி. நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடப்பெயர்வு நடைபெறுவதில்லை. ஆமாம், குடிசைகள் பெருநகரில் இருக்கும். கரெக்டு. இது பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கட்டுக்கு அதிக அளவு காரணமாக இருக்கும். கரெக்டு. மேய்ச்சலுக்காக கால்நடைகள் இடம் மாற்றம் செய்தல் பருவகால இடப்பெயர்வு எனவும் அழைக்கப்படும். கரெக்டு. நகர்மயமாதல் முக்கியமான கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்தல் ஏற்படும். ஓகே. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல, தப்பு. இது முதன்மையானது. முடிஞ்சா?